நிறைய டீ கடை பார்த்திருக்கேன். எனக்கு அது பார்க்கும்போதே மைண்ட்ல வரதா இந்த பசங்க ஃபுல்லாவே இந்த டீ கடையில தான் இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி. ரேண்டமா ஒரு நாளைக்கு நானும் இந்த மாதிரி டீ குடிக்கிறதுக்காக டீ கடைக்கு போனப்போ அங்க சீட் இல்ல. அப்போ ஒரு பக்கத்துல ஒரு அண்ணா இங்க உட்காந்துக்கோமான்னு சொல்லி அவங்க பேக் எடுத்தாங்க. நானும் அங்க போய் உட்காந்து என்னோட கியூரியாசிட்டி தாங்க முடியுமா நான் கேட்டேன் அந்த அண்ணா கிட்ட, அது ஏன் அண்ணா டீ கடையில இவ்வளவு பசங்க எப்ப பார்த்தாலும் ஃபுல் பசங்க மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு. அந்த அண்ணா வந்து, அம்மா எனக்கு 6 லட்சம் கடன் இருக்கு அப்படின்னாங்க. நான் வந்து ஐயோ எதுக்கு கேட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்தது. எனக்கு 6 லட்சம் கடன் இருக்கு. இப்ப நான் இந்த டீ குடிச்சிட்டு இருக்கும் போது கூட இப்படி நான் காசை புரட்டி அதை கடனை அடிச்சு முடிக்கலாம் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். 1 மாசம் முன்னாடி தான் கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு, பிபி ஹை, ஸ்ட்ரெஸ், ஒர்க் பிரஷர், வீட்டுல பிரச்சனை எல்லாத்தையும் தாங்க முடியலன்னா பசங்க இந்த இடத்துல வந்து உட்காந்து ஒரு டீ குடிச்சிட்டு 2 தம் அடிச்சுட்டு போவாங்கம்மா, அதான் ஒரு நிம்மதியே அப்படின்னா. ஐ வாஸ் லைக், என்னன்னா ஸ்மோக்கிங் இவ்வளவு சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டீங்க அப்படின்னு. என்னமா பண்றது, நீங்க எப்படி லேடிஸ் வெளியில எமோஷனை எக்ஸ்பிரஸ் பண்றீங்களோ அந்த மாதிரி எங்களுக்கு பண்ண தெரியல. அப்புறம் நான் நோட் பண்ணேன், இந்த டீ குடிக்கிற ஒரு பையன் கூட சிரிச்சுலாம் ஒன்னும் டீ குடிக்கல. டீ குடிக்கும் போதே ஏதோ யோசிச்சுட்டே டீ குடிக்கிறாங்க. சும்மா இருந்தா இது யோசிக்க மாட்டாங்கன்னு. ஐயோ அந்த டீ கடைக்குள்ள போனா தெரியும், நான் அந்த பசங்க எல்லாம் பாக்குறேன் டீ குடிச்சிட்டே ஏதோ யோசிச்சுட்டே இருக்காங்க. எனக்கு அந்த அண்ணா கிட்ட என்ன ஆறுதல் சொல்லணும்னு கூட தெரியல. நீங்க கவலைப்படாதீங்க, டீ மட்டும் குடிங்க, ஸ்மோக் பண்ணாதீங்க, எல்லாம் சரியாயிடும்னு எழுச்சு வந்துட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் நான் நோட் பண்ணதை வச்சு பார்க்கும்போது என்னமோ டீ கடை தான் பசங்களோட ஒரு தெராப்பியா இருக்கு போல. நீங்க சொல்ற மாதிரி தாங்க, அந்த டீ கடையில் அப்படி என்னதான் இருக்கு. எங்களுக்கெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் ஒரு இடத்துல மீட் பண்ணுறதாங்க அந்த டீ கடை தாங்க. சந்தோஷமும் சரி, துக்கமும் சரி, ஏன் அரசியலும் சரி, அங்கே டீ கடையில் கடந்து தான் போகும். பசங்க வந்து என்னதான் வெளியில் சொல்கிறதில்ல அவங்களோட கஷ்டங்கள் அப்படின்னாலும் அவங்களுடைய ஃபேஸ் வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. யோசிச்சுக்கிட்டு அவன் அந்த ஒரு டீ சாப்பிட்டு இருக்கும்போதே மேலே வந்து கை வச்சு, என்ன மச்சான் என்ன ஆச்சு சொல்கிறா, நான் இருக்கேன் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஆறுதலான ஒரு குரலும் ஒரு அறிவுரைகளையும் தர இடம் டீ. 1000 சிந்தனைகள் இருந்தாலும் இந்த சிந்தனைகளை வந்து கடந்து வர்றதுக்கு எங்களுக்கு வந்து டீ கடை ஒரு பெஸ்ட் இடம். ஸோ அதனால தான் பசங்களை மோஸ்ட்லி நீங்கள் டீ கடையில் பார்க்க முடியுது.